118 தான் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 3 பிரதான கட்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக களம் கண்டு முன்னிலையில் இருக்கிறது. தாவேகா வேட்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் தென்னரசு வெற்றி பெற்றிருக்கின்றார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றிருந்தார். இந்த முறை 2026ஆம் ஆண்டு நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. மும்முனை போட்டி களமாக இருந்த ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தற்பொழுது தாவேகா வசமானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ராசிபுரம் தனி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்த தனபாலினுடைய மகனாக அறியப்படுகின்ற லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 2026 சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் களம் கண்டிருந்தார். இவர் தற்பொழுது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மதியழகனை தோல்வியடைய செய்துவிட்டு தாவேகாவினுடைய கோட்டையாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை மாற்றியிருக்கிறார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் இடம்பெறுகின்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. இதற்கு முன்பாக சரோஜா, அதே போன்று மதியழகன் உள்ளிட்ட முக்கியமான ஆளுமைகள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். தனபால் முன்னாள் சபாநாயகராக அறியப்படுகின்ற தனபாலினுடைய மகனாக இருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஏற்கனவே கடுமையான அதிருப்தியில் தனபால் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியானது அவிநாசி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதில் மீண்டும் அதிமுக அவருக்கு கொடுக்காமல் அந்த இடத்தை பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கிய அந்த அதிருப்தியின் காரணமாகவும் அவர் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுகின்றார் என்கிற சூழலிலும் தான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தமிழக வெற்றி கழகத்திற்கு கடைசி நேரத்தில் சென்றார். கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராசிபுரம் தனி தொகுதியானது லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவருடைய பகுதி ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்னணியிலும் ஏற்கனவே தனபால் ராசிபுரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற அந்த அடிப்படையிலும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட தவேகவினுடைய லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். ராஜகண்ணப்பன் முதுகூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி முன்னிலையில் இருக்கின்றார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றார்.